கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி. மீண்டும் சத்தமாய் சொல்லுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தினாலே என்னை நிரப்புவார். நீதியின் பாதையில் நடத்துவார். நிழல் போல நம்முடைய வாழ்க்கையை தொடருவார். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பல பக்கத்திலே அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். அவர் என்னை தொடர்ந்து வருவார். அவர் என்னை நடத்துவார். நம்பிக்கையோடு பாடுவோமா? நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான்
இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லே. சேர்ந்து பாடுவோமா? ஆமென். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை வழி போல் நம்பிக்கையாய் சேர்ந்து துதித்து பாடுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி, இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று நம்மை நேர்த்தியாய் போதித்து வழி நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார். நம்பிக்கையோடு பாடுவோமா? எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்க. ரெண்டு கரம் கொட்டி பாடலாமா? ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லே. உற்சாகமா? ஆமென். நம்பிக்கையாய் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். மீண்டும் ஒரு முறை சொல்ல. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தர். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை துதி பாடி போற்றுவோம். சத்தமா வாயை திறந்து சொல்லுவீங்களா? எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். நம்பிக்கையாய் சொல்லுங்க. இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. இறுதி வரை என் தேவன் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை விட்டுற மாட்டார். என்னை நீதியின் பாதையில் என்னை நடத்துவார்.
இந்த காலவேளையில் நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவரை என் மேய்ப்பராக நானும் என் குடும்பமும் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை என் தேவன் ஹல்லேலூயா நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். சொல்கிறவங்க வாயை திறந்து அந்த காரியங்களை அறிக்கையிடுங்க. பார்க்கலாம், அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீதை போல சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எங்கே நடத்துவார். வாயை திறந்து ஒவ்வொருவரும் இந்த கால வேளையில் அறிக்கையிட்டு சொல்லுங்க, இந்த நாளிலே, இந்த வரப்போகிற புதிய மாதத்திலே ஹல்லேலூயா என் தேவன் என் ஆத்துமாவை தேற்றி என் தேவன் என்னை நீதியின் பாதையிலே ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, உருக்கமான இரக்கங்களினால் உங்களை நான் என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்ம கைவிட்ட மாட்டார் வேதத்தில். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் வாசிப்போமானால் அங்கே வேதத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். ஆமென். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்துகிறபடினால் நான் நீரூற்றை போல நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை என்ன செய்யுங்கப்பா, நடத்துங்க. ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. ஹல்லேலூயா. யாருடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. மனம் போன போக்கில் அவர்கள் என்ன செய்வாங்க, நடந்து தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆக்கிடுவாங்க, வீணாக்கிடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய நடத்துதலுக்கு யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் மரண பரியந்தம் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, அவர்களை நீரூற்றுகளாய் என்ன செய்கிற தேவன், மாற்றுகிறது. நித்தமும் அவர்களை என்ன செய்வார், நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை நடத்துவதற்கு யாருமே இல்லை, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், நல்ல ஒரு சகோதரன் இருக்கிறார். நமக்கு எல்லாமுமாக இருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய கரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை நடத்துங்க. உங்க பிள்ளைங்க பக்கத்தில் இருப்பாங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய கரம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என் கரத்தை என்ன செய்து கொள்ளும், பிடித்து என்னை நீதியின் பாதையிலே என்னை என்ன செய்யுங்கப்பா, நடத்துங்க. சத்தத்தை உயர்த்தி இந்த கால வேளையில் சொல்லலாமா, ஆண்டவரே, நான் நடக்கிற பாதைகளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேக பள்ளங்கள் இருக்கலாம், மேடுகள் இருக்கலாம், கரடுகள் இருக்கலாம், ஹல்லேலூயா, கோணல்கள் இருக்கலாம், ஆபத்துகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்துவீங்கன்னு சொன்னால் என் பாதையை செவையாக நடத்துவீங்க ஆண்டவரே. சமாதானத்தோடு என்னை நடக்க வைப்பீங்க ஆண்டவரே. நீர் என் கரத்தை என்ன செய்து கொள்ளும். அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 41வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வலதுகை கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. இன்னைக்கு உங்க கரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, நீர் என் கரத்தை என்ன செய்து கொள்ளும், பிடித்து கொள்ளும். ஹல்லேலூயா. என்னை நீதியின் பாதையில் என்னை என்ன செய்யுங்கப்பா. கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவார்னா அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிங்க. அந்த அதிகாரத்தில் 41வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம், அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதைகளில் சமாதானத்தோடு நடக்கவும்
அவர் நம்முடைய வலது கையை பிடிப்பார். ஆனால் நாம் நடக்கிற பாதையிலே, நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி சமாதானத்தோடு நம்மளை என்ன செய்ய பண்ணுவாரா? நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை சமாதானம் இல்லையா, இல்லை குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா, இல்லை பிஸ்னஸ் காரியத்தில் எந்த காரியத்தில் சமாதானம் இழந்து நடந்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த கால வேளையில் கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு மேய்ப்பராயிருந்து நீர் என்னை நீதியின் பாதையில் என்னை நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வலது கையை என்ன செய்து கொள்ளுங்க? பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, நீர் என் கரத்தை என்ன செய்து கொள்ளும்? பிடித்துக்கொள்ளும். நான் இல்லைப்பா, நீங்கள் என் கரத்தை பிடிச்சிருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என் கரத்தை பிடிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா. யோபு பக்தன் முழுவதுமாய் தன்னை கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அதனால தான் யோபு புஸ்தகத்தில் வாசிக்கலாம். யோபு புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அங்கே யோபு பக்தன் இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறோம். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. யோபு 23வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் என்ன செய்வாரா? அறிவார். அல்லேலூயா. நீங்கள் போகிற வழியை கர்த்தர் அறிந்து உங்களை நடத்த வேண்டுமானா உங்கள் கரத்தை நீங்கள் யார் கரத்தில் கொடுக்கணும்? கர்த்தருடைய கரத்தில். அல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், நான் போகிற வழியை, இன்றைக்கு நான் இருக்கிற சூழ்நிலையை, இன்றைக்கு என் வாழ்க்கையை, இன்றைக்கு நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் நடந்து கொண்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட பாதையிலே நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை என் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அறிவார். ஆமென். இந்த கால வேளையில் கர்த்தர், நீங்கள் நடக்கிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்க வேண்டுமானால் உங்கள் கரத்தை யார்கிட்ட கொடுங்க? கர்த்தர். நீங்கள் என்ன நடத்துங்கப்பா, என்னை நீதியின் பாதையில் நீங்கள் நடத்துங்க. தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்தில் 139வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். சங்கீதத்தில் 139வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆணித்தரமான ஒரு வார்த்தை, எவ்வளோ நம்பிக்கையான ஒரு வார்த்தை. காரணம், அவருடைய கரத்தை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய கரத்தில். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், பரலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் எனக்கு யாருப்பா உண்டா? நீங்கள் தான். உம்முடைய ஆவிக்கும் மறைவாக நான் எங்கேப்பா ஓடுவேன்? நீங்கள் தான் எனக்கு எல்லாம். கர்த்தருடைய கரத்திலே தன்னுடைய கரத்தை ஒப்பு கொடுத்தபடினால் முழு நம்பிக்கையோடு சொல்லுகிறார், நான் நடந்தாலும் சரி, நான் படுத்திருந்தாலும் சரி, என்னை கர்த்தர் சூழ்ந்திருக்கிறார், என் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வழிகளை எல்லாம் அறிந்து உங்களை நேர்த்தியான பாதையிலே நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்த வேண்டுமானால், ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் உங்களை நடத்த வேண்டுமானால், இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என் வலது கையை என்ன செய்து கொள்ளுங்க? பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலது கையை நான் பிடித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வலதுகரம் நம்மை பிடிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை நீதியின் பாதையிலே கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். சங்கீதக்காரனை தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம். அதே சங்கீத புஸ்தகத்தில் 73வது சங்கீதத்தில் 23, 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே வேதத்தில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 73வது சங்கீதம் 23வது வசனம், 24வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் என்னை என்ன செய்கிறீர்? தாங்குகிறீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என் வலது கையை யார் பிடித்திருக்கிறார்? என் வலது கையை யார் பிடிச்சிருக்கிறார்? கர்த்தர் பிடித்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. என் வலது கையை கர்த்தர் இடத்துல கொடுத்துருக்கிறேன். என் வலது கையை யார் பிடித்து தாங்குகிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னைக்கு என் கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தாவீதினுடைய வலது கையை பிடித்து தாங்கி நீரப்பா, அதே போல என்னுடைய வலது கையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய வலதுகையை நீங்கள் பிடிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆண்டவரே என் கணவர் வெளியே வேலைக்கு போகிறாங்க, மனைவி வெளியே வேலைக்கு போகிறாங்க, என் பெற்றோர்கள் வெளியே வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க. ஆண்டவரே எங்களுடைய கரங்களை ஆண்டவரே நீர் பிடித்து கொள்ளும். சத்தம் அந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. கேட்கிற எவனும் என்ன செய்து கொள்ளுகிறானா? பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த காலை வேளையில் வாயை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதினுடைய வலது கையை பிடித்து நீர் தாங்கினபடியினால் எந்த கரடியும் அவரை சேதப்படுத்த முடியல, எந்த சிங்கங்களையும் அவரை சேதப்படுத்த முடியல. எண்ணிக்கைக்கும் அடங்காத தீங்கு அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் தாவீதை சேதப்படுத்த அதற்கு காரணம் தாவீதினுடைய வலது கையை பிடித்து நீர் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறீர். என் வலது கையையும் பிள்ளைகளுடைய வலது கையையும் ஆண்டவரே நீர் பிடித்து எங்களை என்ன செய்து கொள்ளும்? தாங்கிக் கொள்ளுங்க. வாயை திறந்து கேளுங்க, ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஒவ்வொருவரும் கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவரே நீர் என் வலது கையை பிடித்து என்னை எப்படிப்பட்ட பாதையிலே நடத்துங்கப்பா? நீதியின் பாதையிலே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நீதியின் பாதையிலே நடத்துங்கப்பா. என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, என் பிள்ளை தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, தாவீதினுடைய வலது கையை பிடித்து தாங்கினவர் என் பிள்ளையினுடைய வலது கையை இன்னைக்கு நீர் பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் வாயை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க கணவருடைய கையை கர்த்தர் பிடிச்சிட்டார் அப்படின்னா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் அவரால் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டாருன்னு சொன்னா, ஹல்லேலூயா, சமாதானத்தோடு நீதியின் பாதையில் கர்த்தர் அவர்களை நடத்தி விடுவார். வாயை திறந்து ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதுடைய கையை பிடித்து நடத்தினது போல ஆண்டவரே நீர் எங்க வலது கையை பிடித்து தாங்கி நடத்தும். இது சொல்லுகிறான், என் வலது கையை பிடித்து நீர் என்ன செய்கிறீர்? அந்த வசனத்தை வாசிங்களேன். 73வது அதிகாரம் 23வது வசனத்தில், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை. கர்த்தருடைய கை நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா யார் ஆலோசனையில தான் நடப்போம்? யார் ஆலோசனையில தான் நடப்போம்? கர்த்தருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க யாருடைய ஆலோசனையில தான் நடப்பாங்க? கர்த்தருடைய ஆலோசனை தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதையில தான், நீதியின் பாதையில தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய ஆலோசனையின்படி ஆண்டவரே நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நடக்கும்படி எங்களுடைய வலது கரத்தை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க? பிடித்துக் கொள்ளுங்க. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 35வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 35வது அதிகாரம் 8வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஹல்லேலூயா. நீதியின் பாதை, பரிசுத்தமான வழி, அது கர்த்தருடைய வழி, அவருடைய ஆலோசனையின்படி செய்கிறவர்களுடைய வழி. ஹல்லேலூயா. அந்த வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அதில் அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வலது கையை பிடிச்சி அந்த நீதியின் பாதையில பரிசுத்தமான பாதையில நடப்பீங்கன்னு சொன்னா அவருடைய ஆலோசனையின்படி நீங்க நடப்பீங்க. நீங்க என்ன செய்து போக மாட்டீங்க? திசை கெட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க திசை கெட்டு போகவே மாட்டாங்க, உங்க கணவர் திசை கெட்டு போகவே மாட்டாங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வலது கையை பிடிப்பீரானால் நாங்கள் திசை கெட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால்தான் எலியேசர் சொல்லுகிறார், என்னை நேர்வழியாய் கர்த்தர் என்னை நடத்தினார், நான் திசை கெட்டு போகல, வனாந்தரமான பாதையாக இருந்தாலும். ஹல்லேலூயா. எலியேசர் சொல்லுகிறார், என் எஜமானுடைய தேவன், என் எஜமானுக்கு கிருபை செய்த தேவன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்து என் பிரயாணத்தை கர்த்தர் என்ன செய்ய பண்ணினார்? வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. உங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், நீங்க கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கணும் அப்படின்னா, நீங்க ஹல்லேலூயா திசை கெட்டு போகாமல் செவ்வையான பாதையிலே சமாதானமான பாதையில நீங்க நடக்கணும்னா இன்னைக்கு உங்க கரத்தை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க? கர்த்தருடைய கரத்தில். ஆண்டவரே என் வலது கையை நீங்க என்ன செய்யுங்க?
பிடிங்கப்பா. இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்க, ஹல்லேலூயா, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வலது கையை பிடிங்கப்பா. தாவீதினுடைய வலது கையை பிடித்து தாங்கி அப்பா உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க வைத்தது போல நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி அந்த பரிசுத்தமான பாதையிலே, அந்த நீதியின் பாதையிலே எங்களை வழிநடக்கும்படி, நாங்கள் திசை கட்டு போகாமல் நீதியின் பாதையிலே நாங்கள் வழிநடக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் வலது கரத்தை நீர் என்ன செய்து கொள்ளும், பிடித்துக்கொள்ளும், எங்களை தாங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் திசை கட்டு போவதில்லை. அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம், அங்கே சிங்கமும் இருப்பதில்லை, துஷ்ட மிருகமும் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படுவதும் இல்லை, காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் என்ன செய்வார்களாம், நடப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர் திரும்ப ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்து போகுமா, ஓடி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா திசை கட்டு போகாமல் உங்களை செவ்வையான பாதையிலே, நீதியான பாதையிலே, செம்மையான பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த பாதையிலே துஷ்ட மிருகம் என்ன செய்யாதான், காணப்படாது. சிங்கங்க காணப்படாது. எந்த போராட்டங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், அந்த பாதையில் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாதையிலே கர்த்தர் நம்மளை சமாதானத்தோடு நடக்க பண்ணுவாரா. அருமையா அந்த வார்த்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்களேன். ஏசாயா 41வது அதிகாரம் 3வது வசனத்தில் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை துரத்தவும் நடவாதிருந்த பாதையிலே, சமாதானத்தோடு நடக்காதிருந்த பாதை, கர்த்தர் உங்களை பாதையிலே சமாதானத்தோடு கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஆமென். திசை கெட்டு போக மாட்டீங்க. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு என்ன செய்து போகும், ஓடிப்போ. கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு உங்களை நீதியின் பாதையில, பரிசுத்தமான பாதையில கர்த்தர் உங்களை நடத்திட்டார்னா இனி உங்க வாழ்க்கையில என்ன இருக்காது, சஞ்சலம் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய வலது கரத்தை பிடிச்சு நடத்திட்டார்னா பிள்ளைகளின் நிமித்தம் நீங்க இனிமே என்ன செய்ய மாட்டீங்க, என்ன செய்ய மாட்டீங்க, சஞ்சலப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளின் நிமித்தம் நீ என்ன செய்ய மாட்டீங்க, தவிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நான் வயிற்றுல நெருப்பை கட்டி இருக்கிறது போல இந்த பிள்ளைக்காக நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன், பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வலது கையை கர்த்தர் பிடிப்பாரானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உங்க பிள்ளைகளை நிமித்தம் நீங்க என்ன அடைய போறீங்க, மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் பெருக வேண்டுமானால் உங்க பிள்ளையினுடைய கரத்தை யாரு பிடிக்கணும், கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் தாவீதினுடைய வலது கையை பிடித்தது போல ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வலது கையை பிடிங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைங்க பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பாங்கன்னா அவங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, இல்லை அவங்கள கையை உயர்த்தி ஜெபிக்க சொல்லுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வலது கையை நீங்க பிடிச்சு அவர்களை பரிசுத்தமான பாதையிலே, நீதியான பாதையிலே அவர்கள் திசை கட்டு போகாதபடிக்கு உம்முடைய ஆலோசனையின்படி என் பிள்ளைகள் நடப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பாதையிலே என் பிள்ளைகளை என்ன செய்யுங்கப்பா, நடத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் கேட்கிறீர்களோ ஒவ்வொருவரும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி உங்களை நீதியின் பாதையிலே, செவ்வையான பாதையிலே கர்த்தர் நடத்த போகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே என்னையும் என் பிள்ளைகளையும் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே எங்கள் வலது கையை பிடித்து எங்களை செவ்வையான பாதையிலே எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை செவ்வையான பாதையிலே நடத்துவார். ஆமென்.
வேதம் அருமையாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்களாம்? பலனடைவீர்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன செய்வாராம்? உணர்த்துவார். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம என்ன செஞ்சிருவாராம்? நடத்திடுவார். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளும். அல்லேலூயா. பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி உங்க பிள்ளைகளை உங்க குடும்பத்தை பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். உங்க குடும்பத்தை நடத்துவார், உங்க பிள்ளைகளை நடத்துவார், உங்க கணவரை நடத்துவார், உங்களை நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் நான் நடத்தப்படணும். ஆண்டவரே, பாவத்தை குறித்து ஆண்டவரே ஒரு எச்சரிப்பு பெற்றவனாய், ஹல்லேலூயா, பாவத்தை குறித்து ஒரு எச்சரிப்பை பெற்றவனாய், ஹல்லேலூயா, நீதியை குறித்து ஒரு எச்சரிப்பை பெற்றவனாய், நியாய தீர்ப்பை குறித்து ஒரு எச்சரிப்பை பெற்றவனாய், நான் சகல சத்தியத்திற்குள்ளும் உம்முடைய ஆலோசனையின்படி நான் நடப்பதற்கு என் வலது கரத்தை என்ன செய்து கொள்ளுங்க? பிடித்துக் கொள்ளுங்க. வேதம் அருமையாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எனக்கு இந்த பரிசுத்த ஆவியனுடைய துணையை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த பரிசுத்த ஆவியனுடைய நிரப்புதல் பெற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் என்ன செய்கிறதா? நிரம்பி வழிகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் முன்னாடிலாம் நடத்தப்பட்டேன், இப்பொழுது ஏதோ நடத்துதல்ல கொஞ்சம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க துக்கப்படுத்தி இருக்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ நான் அன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன், இன்றைக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி நிமித்தமாக ஒருவேளை கர்த்தருடைய நடத்துதல்ல ஒருவேளை நீங்க குறைவுபட்டிருக்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை என்ன செய்து போடாதிருங்கள்? அவித்து போடாதிருங்கள். ஒருவேளை அந்த பரிசுத்த ஆவியானவரை அவித்து போட்டிருக்கலாம், அதனால வழி நடத்துதல்ல ஒருவேளை குறைவு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் என்ன செய்கிறதா? நிரம்பி வழிகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறபடியினால், பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் என் வாழ்க்கையில இருக்கிறபடியினால் என்னை தேவன் நீதியின் பாதையில என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பாத்திரம் இன்னைக்கு என்ன செய்யட்டும்? நிரம்பட்டும். ஆண்டவரே, என்னுடைய வலது கரத்தை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி என் வலது கையை பிடித்து என்னை பரிசுத்தமான பாதையிலே, என்னை நீதியின் பாதையிலே என்னை என்ன செய்யும்? நடத்தும். ஆண்டவரே, வாயை திறந்த ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கலாமா? சத்தத்தை உயர்த்தி கேட்கலாமா? வாயை திறந்த ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க, இயேசுவே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த காலவெளியில் கேட்க போறீங்க? எத்தனை பேர் வாயை திறந்து கேட்க போறீங்க? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, கரங்களை கூப்பிக் கொள்ளுங்க, கரங்களை விரித்து கொள்ளுங்க. தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னாரு. இன்னைக்கு வாயை திறந்த ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்து, ஆண்டவரே, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி எங்களை நீ சகல சத்தியத்திற்குள்ளும் நீ நடத்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துங்க. தாவீதின் பாத்திரங்கள் நிரம்பி வழிந்தபடியினால் தாவீதை நீதியின் பாதையிலே நடத்தினீர். அவருடைய ஆத்மாவை தேற்றினீர். மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நீர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நீ தாவீதோடு கூட இருந்து ஆண்டவரே அவரை நடத்தினீரப்பா. நன்மையும் கிருபையும் அவரை தொடரும்படி செய்தீரே. அதே போல இந்த நாட்களில் நம்முடைய கரத்திலே எங்களை யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஆவியானவரே என்னை நடத்தும் என்று யார் யார் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆவியானவர் நீதியின் பாதையிலே நடத்துவார். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை கர்த்தர் வழி நடத்துவார். கேளுங்க, கொஞ்ச நேரம் கேட்கலாமா? இந்த கால வேளையில வாயை திறந்து சொல்லுங்க. இந்த கால வேளையில வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. குடும்பமா வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, தாவீதினுடைய வலது கையை பிடித்து தாங்கி உம்முடைய ஆலோசனையிலே நடத்தினது போல, பரிசுத்தமான பாதையிலே நடத்தினது போல, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தினது
நடத்தினது போல என்னையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய வலது கையை பிடித்து ஆண்டவரை நீர் ஆலோசனையின்படி நீதியின் பாதைகளை நடத்தும்படி எங்கள் பாத்திரங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படட்டும். யார் யார் இந்த கால வேளையில் வாயை திறந்து கேட்கிறீர்களோ இப்பொழுது கர்த்தர் நிரப்புகிறார் பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நீர் நிரப்புவீராக. நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீதியின் பாதையில் நடத்துங்க, செம்மையான பாதையில் நடத்துங்க, சமாதானமான பாதையிலே பரிசுத்தமான பாதையிலே நடத்துவீராக. செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.